உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்புலத்திலே சஹ்ரான் மாத்திரம் செயற்படவில்லை, சஹ்ரானின் பின்னால் இருந்து ஒரு குழுவே இயக்கி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இப்போது மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்கின்றது. அதுவும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல ஆய்வுகளை செய்ததன் பின்னர் ஒரு மிக முக்கியமான அமைப்பு இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது என்பது இப்போது கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் அனுர அரசாங்கத்திலே எரிசக்தி அமைச்சர் பதவி விலகியதை தொடர்ந்து மேலும் 2 மிக முக்கியமான அமைச்சர்களை எதிரணியினர் குறிவைத்திருக்கின்றார்கள். அந்த 2 பேரும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையிலே கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இப்போது, அதாவது எதிர்வருகின்ற 21ஆம் தேதி வந்தால் 7 வருடங்கள் ஆகின்றது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற இந்த மிக மோசமான விளைவுகளால் 250க்கும் அதிகமானவர்கள் மரணமடைந்திருந்தார்கள். பலர் 1000 வரையிலே காயமடைந்திருந்தார்கள். இன்றும் அந்த காயத்தினுடைய வடுக்களோடு இருப்பவர்கள் அநேகமானவர்கள். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல காலமாக பலகட்ட விசாரணைகள், பலகட்ட ஆணைக்குழுக்கள் என்று நிறுவப்பட்டிருந்தது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் 2019 இடம்பெறுகின்ற போது ஆட்சியில் இருந்தது மைத்திரிபால சிறிசேன அரசாங்கம். இந்த அரசாங்கம் ஒரு ஆணைக்குழு ஒன்றை நிறுவி இருந்தது, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி. ஆனால் பின்னர் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார். அந்த அறிக்கை அப்படியே கிடப்பிலே போடப்பட்டது. பின்னர் கோட்டாபய ராஜபக்ச ஒரு ஆணைக்குழுவை நிறுவி இருந்தார். அந்த அறிக்கையும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை அப்படியே மூடி மறைக்கின்ற வகையிலே உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்திருந்தார். அவரும் ஒரு தன்னுடைய பங்குக்கு ஒரு ஆணைக்குழுவை நிறுவி அது சார்ந்தும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொள்ள அந்த ஆணைக்குழு தயாராகி அந்த ஆணைக்குழு அறிக்கையும் வந்திருந்தது. ஆனால் அதிலும் திருப்தி காணப்படவில்லை, அல்லது ஏதோ ஒன்று மறைக்கப்படுகின்றது என்பதை இலங்கை கத்தோலிக்க திருச்சபையானது அடிக்கடி தெரிவித்து வந்தது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்படுகின்றது என்பதை அவர்கள் அடிக்கடி தெரிவித்து வந்தார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலே ஒரு முன்னேற்றம் என்று பார்த்தால் மிக முக்கியமான ஒரு நபரை கைது செய்து விட்டார்கள். அதுவும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக சேனல் 4 தொலைக்காட்சியிலே வெளியாகி இருந்த ஆசாத் மௌலானாவினுடைய மற்றும் சில புலனாய்வு அதிகாரிகளினுடைய அந்த தகவலை மையமாக கொண்டு மிக முக்கியமான அதிகாரியாக இருந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு விட்டார். சுரேஷ் சாலை மாத்திரம்தான் ஆண்டு பார்க்கின்ற போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்கின்ற விடயத்தின்படி பிள்ளையானிடமும் அந்த விசாரணைகள் நடத்தப்படுகின்றன சொல்லி மிக முக்கியமான 2 பேரை கைது செய்து விட்டார்கள். 3வது ஒரு நபரை கைது செய்வதற்காக இப்போது மிக தீவிரம் காட்டி வருகின்றார்கள் என்பது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம். இந்த விடயத்திலே கொஞ்சம் கத்தோலிக்க திருச்சபையும் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களும் கொஞ்சம் திருப்தி கண்டிருக்கின்றார்கள். காரணம், விசாரணைகள் ஏதோ ஒன்றை நோக்கி நகர்கின்றது. அதிலும் இந்த சாரா ஜாஸ்மின் மரணம் தொடர்பாக அவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து கூட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார். இந்த விடயம் சார்ந்தும் இப்போது கொஞ்சம் திருப்தி கண்டிருக்கின்றது கத்தோலிக்க திருச்சபை. ஏதோ ஒன்றை நோக்கி இந்த அரசாங்கம் நகர்த்தி கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ஒரு மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. சமூகம் மற்றும் சமய நடுநிலையம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு ஒன்று, அதாவது சமூக மற்றும் சமய நடுநிலையம் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு ஒன்று CSR என்று சொல்லப்படுகின்ற அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்களாம். இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயமானது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் அதன் பின்புலத்திலே ஒரு மர்ம குழு இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றதாம். இதிலே மிக முக்கியமான விடயம், இலங்கைக்குள்ளே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது சஹ்ரான் குழுவால் மாத்திரம் மேற்கொள்ளப்படவில்லை. அடிப்படைவாத செயற்பாடுகளால் ஈர்க்கப்பட்டவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவர்கள் மாத்திரம்தான் இதற்கு காரணம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே அந்த அறிக்கை அமைந்திருக்கின்றது. இதே கருத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருந்தார். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலானது வெறுமனே சஹ்ரான் குழுவால் நடத்தப்படவில்லை, சஹ்ரான் குழுவின் பின்னால் மிக பெரும் குழு ஒன்று இருந்து இயக்கியது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அதே ஒரு கருத்தை தான் நேற்றைய தினம் இந்த அறிக்கை, CSR அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த சமூக மற்றும் சமயம் நடுநிலையம் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது இந்த அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த அறிக்கை தொடர்பாக செய்திகள் பல ஊடகங்களிலே காண கிடைத்திருந்தது. அதை வாசிக்கின்ற போது, அதுவும் தென்னிலங்கையைச் சேர்ந்த சில ஊடகங்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் வாசிக்கின்ற போது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம், சஹ்ரான் குழுவால் மாத்திரம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பதை அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி இருக்கின்றதாம். சஹ்ரான் குழுவுக்கு பின்னால் ஒரு மிக பெரும் கை இருந்தது, அதனை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் அதிலே கோரப்பட்டிருக்கின்றது. பல ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக
இந்த சாரா ஜாஸ்மின் மரணம் மரபணு பரிசோதனைகள் பொருத்தப்பட்ட விடயம், 3வது மரபணு பரிசோதனை மாதிரியிலே பொருத்தப்பட்ட விடயங்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த சுரேஷ் சாலே தொடர்பாக உண்மைகளை சொல்வதற்காக அல்லது வாக்குமூலங்களை வழங்க தயாராக இருந்த இராணுவ அதிகாரி ஒருவரை சுரேஷ் சாலே தரப்பு கடுமையாக அச்சுறுத்தி வந்த விடயங்கள் என்று பல விடயங்கள் அதிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னால் இந்த இன்னும் ஒரு கை இருக்கின்றது, அல்லது இன்னும் ஒரு, அதாவது இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட இன்னும் ஒரு கை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கின்றார் இன்னும் ஒரு குழு இருக்கின்றது என்பதை. அந்த குழு யார் என்பதுதான் இப்போது மிக பெரும் தீவிர கேள்வியாக இருக்கின்றது. தீவிர விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாளை மறுதினம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய 7ஆம் ஆண்டு நினைவு. எனவே இதற்கு முன்னர் இந்த 2 நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்து விடுமோ இலங்கைக்குள்ளே, யாரோ ஒருவரை மையமாக கொண்டு ஒரு கைது இடம்பெறப் போகின்றது என்ற கருத்துக்களும் நிலவி வருகின்றது. எனவே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு முன்னர் நாங்கள் சில உண்மைகளை வெளியிடுவோம் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய கருத்து. ஆனால் இன்றளவும் ஒரு சில உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. இருந்தாலும் இன்றளவும் இதுதான் என்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக அது வரவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டார். சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் அவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதிலே சொல்லப்பட்ட விடயத்திலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று 2-3 நாட்களின் பின்னர் சாய்ந்தமருது பகுதியில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல் அல்லது வெடிப்பு சம்பவம் ஒன்றிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 17 பேர் உயிரிழக்கின்றார்கள் என்றும், அதிலே இந்த சஹ்ரானுடைய தம்பி மனைவியாக இருந்த இந்த சாரா ஜாஸ்மின் உயிரிழந்து விட்டார் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதாகவும், ஆனால் அந்த மரபணு பரிசோதனை பொருந்தி போகவில்லையாம். 2 தடவை பொருந்தி போகவில்லை. 3வது முறை கோட்டாபய ராஜபக்ச எல்லா அதிகாரிகளையும் அழைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அதன் பின்னர் எடுத்த முடிவின் அடிப்படையிலே தான் அந்த மரபணு பரிசோதனை பொருந்தி போனதாகவும், அந்த மரபணு பரிசோதனை மாதிரிகளை வாங்குவதற்காக அதுவும் இந்த சுரேஷ் சாலே தான் முன்னின்று செயற்பட்டார் என்பதும் வெளிவந்திருந்தது சுரேஷ் சாலேயுடைய வாக்குமூலங்களில் இருந்து. இப்படியாக பல உண்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் இந்த அமைப்பு, அதாவது சமூக மற்றும் சமய நடுநிலையம் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் சில முன்னேற்றகரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இருந்தாலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பின்புலத்திலே இந்த சஹ்ரான் குழு மாத்திரம்தான் இருந்தது என்று சொல்ல முடியாது. அதன் பின்புலத்திலே இன்னும் ஒரு கை இருக்கின்றது என்பது சுட்டிக்காட்டியிருப்பதும் ஒரு இப்போது மிக பெரும் தேடல் பொருளாக மாறியிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அதிலும் அதே அமைப்பு இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இந்த பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்ற அருண ஜெய்சேகர பதவி விலக வேண்டும். அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற போது கிழக்கினுடைய இராணுவத்தினுடைய கிழக்கு இராணுவ படைப்பிரிவுக்கு கட்டளை தளபதியாக இருந்தவர் தான் இப்போதைய பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்ற அருண ஜெய்சேகர. எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்ற போது, சாய்ந்தமருது சம்பவம் இடம்பெறுகின்ற போது அங்கே கட்டளை தளபதியாக இருந்தவர் இந்த அருண ஜெய்சேகர. எனவே அங்கே இராணுவ புலனாய்வாளர்களுடைய பங்கு இருந்தது என்றால் இவருக்கு முதலே தொடர்பு இருந்திருக்கலாம், இவருக்கு தெரியாமல் அது நிகழ்ந்திருக்காது என்ற அடிப்படையிலே பல விமர்சனங்கள் இவர் மீது முன்வைக்கப்பட்டு வந்தது. இப்போது இந்த அமைப்பு, அதாவது சமூக மற்றும் சமய நடுநிலையம் என்ற அமைப்பானது ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றது. அருண ஜெய்சேகர பதவி விலக வேண்டும். காரணம், இந்த விசாரணைகள் நடுநிலையாக இடம்பெற வேண்டும் என்றால் அவராக பதவி விலகுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அவர் மீது இப்போது ஒரு குறி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த அரசாங்கத்திலிருந்து அதுவும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் எரிசக்தி அமைச்சனுடைய செயலாளர் ஆகியோர் உதயங்க ஆகியோர் பதவி விலகி இருந்தார்கள். இப்போது அந்த வெற்றிடம் நிரப்படுவதற்கான அதாவது எரிசக்தி அமைச்சின் செயலாளர் நியமிக்கப்பட்டு விட்டார். எரிசக்தி அமைச்சர் யார் என்று இன்னும் தெரியாத நிலை இருக்கின்ற போதுதான் இப்போது அடுத்த கட்டமாக அருண ஜெய்சேகர பதவி விலக வேண்டும் என்ற கருத்தானது இப்போது தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. இது இந்த அரசாங்கத்தினுடைய 2வது அமைச்சர். அப்படி பதவி விலகினால் 2வது அமைச்சர் என்பது மிக முக்கியமான விடயம். இன்னும் ஒரு அமைச்சருக்கு குறிவைக்கப்படுகின்றது. அதுவும் எதிரணியினர் குறிவைத்தார்கள். அதுவும் சில பெரிய பெரிய ஊடகங்கள் குறிவைத்து இப்போது பெரிய ஊடகம் ஒன்று மூக்குடைந்து போயிருக்கின்ற ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது ஹிரு தொலைக்காட்சி, இலங்கையினுடைய மிக பிரபலியமான தொலைக்காட்சி அந்த ஹிரு தொலைக்காட்சி, அதாவது நம்பகமான செய்திகளை வெளியிடுகின்ற ஊடகம் என்று சொல்லப்படுகின்ற தென்னிலங்கை சிங்களம் சார்ந்த ஊடகங்களை வெளியிடுகின்ற ஊடகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹிரு தொலைக்காட்சியானது இப்போது மூக்குடைந்து போயிருக்கின்றார்கள். குறிப்பாக லால் காந்தா அமைச்சர், இந்த விவசாய மற்றும் நீர்ப்பாசன மற்றும் கால்நடை சம்பந்தமான அமைச்சராக இருக்கின்ற
அமைச்சர் லால்காந்தாவுக்கு எதிராக அவதூறு பரப்பி இருக்கின்றார்களாம். குறிப்பாக இந்த அமைச்சர் லால்காந்தா பதவி விலக வேண்டும் என்ற கருத்தும் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. அதான் 3 அமைச்சர்கள் என்று தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன். ஒன்று இந்த குமார ஜெயக்கொடி, இன்னொன்று அருண ஜெய்சேகர, இன்னொன்று இந்த லால்காந்தா. லால்காந்தாவை குறிவைத்திருப்பதென்றும் சாதாரணமானவர்கள் அல்ல, பௌத்த மகாசங்கமே லால்காந்தாவை குறிவைத்து விட்டது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதாவது பௌத்த சிங்கள தேசியவாதிகள் எல்லாம் லால்காந்தாவுடைய தலை வாய்க்குள்ளே போனால் அப்படியே விழுங்கி விடுவார்கள். அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கின்றார்கள் லால்காந்தா மீது. காரணம், லால்காந்தா இந்த மிகுந்தலை தேரரை காட்டான் என்று சொல்லிவிட்டாராம் என்று அவர் மீது அவதூறு பரப்பி வந்தார்கள். எனவே அந்த அமைப்புகள் குறிவைத்ததன் அடிப்படையில் இப்போது லால்காந்தாவுக்கு என்ன பிரச்சனை என்று பார்க்கின்ற போது அவருக்கு சொந்தமான 46 கோடி ரூபாய் எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் கூட லால்காந்தாவினுடைய வீட்டுக்கு முன்பாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பண்டார உட்பட பல குழு அரிசி பருப்பு என்று பல பொருட்களோடு சென்று அங்கே நின்று ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த லால்காந்தாவுக்கு எதிராக. அத்தோடு லால்காந்தாவுக்கு எதிராக எதிரணியினர் கடுமையான விவாதங்களை முன்வைத்து வருகின்ற போதுதான் இதையெல்லாம் நம்பி, அதாவது 46 கோடி ரூபாய் லால்காந்தாவிடம் இருக்கின்றது, எப்படி இந்த சொத்து வந்தது என்றெல்லாம் இதையெல்லாம் நம்பி ஹிரு தொலைக்காட்சியும் தன்னுடைய செய்தியிலே லால்காந்தாவுக்கு எதிராக, அதாவது 46 கோடி ரூபாய் பணம் எப்படி வந்தது என்ற அடிப்படையிலான செய்திகளை வெளியிட்டு விட்டார்களாம். இதை பார்த்தவுடன் லால்காந்தா தரப்பு இப்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். இந்த தொலைக்காட்சிக்கு எதிராக 10 பில்லியன்கள் வரையிலே நட்ட ஈடு, அதாவது மான நஷ்ட வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். உடனடியாக இந்த விடயம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில். காரணம், தன்னிடம் எந்த கோரிக்கைகளை முன்வைக்காமல் இந்த ஊடகமானது, அதாவது 46 கோடி ரூபாய் என்பது போலியான வதந்தி செய்தி, எப்படி என்னிடம் அதை பற்றி உறுதிப்படுத்தாமல் இந்த ஊடகம் வெளியிட முடியும், அதுவும் என்னுடைய புகைப்படத்தோடு அந்த விடயத்தை தலைப்புச் செய்தியாக அவர்கள் வெளியிட்டதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் லால்காந்தாவுடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தை நாடி மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதாவது 10 பில்லியன்கள் வரையிலே அவர் அந்த நிறுவனம் நட்ட ஈடு கொடுக்க வேண்டும், அதாவது மான நஷ்ட வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனத்திற்கு ஹிரு தொலைக்காட்சிக்கு எதிராக. இதை அறிந்து கொண்ட ஹிரு தொலைக்காட்சி அதை பற்றி ஆய்வுகளை செய்த பின்னர் தான் இந்த லால்காந்தாவுடைய சொத்து மதிப்பு வெறும் 8 கோடி ரூபாய் தான் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது 46 கோடி ரூபாய் என்று எதிர்க்கட்சிகள் சொன்னது, சஜித் பிரேமதாச தரப்பு சொன்ன விடயங்களை மையமாக கொண்டு அவர்கள் செய்தி போட்டு விட்டார்கள். ஆனால் இப்போது ஹிரு தொலைக்காட்சி அதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் மன்னிப்பு கேட்டு அவருடைய சொத்து மதிப்பு வெறும் 8 கோடி ரூபாய் தான் என்ற அடிப்படையில் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்களாம். இது இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. காரணம், 46 கோடி ரூபாய் என்ற அடிப்படையிலே எல்லா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு எதிராக அவதூறு பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி அவருக்கு இந்த பணம் வந்தது, எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் போலி செய்திகளை எல்லாம் அவர்கள் போட்டாதா, இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வீடு ஒன்றை கட்டி விட்டாராம், அந்த வீடு அத்தனை கோடி ரூபாய் பெறுமதி என்று எல்லோருமே அவர் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்ற போதுதான் அதை நம்பிய ஹிரு தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தி இப்போது அவர்களுக்கே எதிராக மாறி இருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். இப்போது மன்னிப்பு கேட்டு, அதாவது இது ஒரு கணக்கு பிழையால் வந்த பிரச்சனை தான் என்ற அடிப்படையிலே அவர்கள் மன்னிப்பு கேட்டு இப்போது ஹிரு தொலைக்காட்சி இந்த மீண்டும் மன்னிப்பு கேட்ட செய்தியிலே அவருக்கு இருப்பது 8 கோடி ரூபாய் தான் என்ற அவருடைய சொத்து மதிப்பு 8 கோடி ரூபாய் தான் என்ற அடிப்படையிலே உண்மையை வெளியிட்டிருக்கின்றார்களாம். எனவே 3 அமைச்சர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்தது யார் என்ற ஒரு கேள்வி. ஆனால் இந்த ஓரிரு நாட்களுக்குள்ளே ஒரு பெரும்புள்ளியை கைது செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றதாம். அது யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.